ஓ நீங்க 2 பேரும் ஆக்சுவலா பார்க்கும்போது ரொம்ப அமைதியான பசங்களா இருக்கீங்க. அமைதியா பசங்க தானா? அமைதிதான் அமைதியில அப்படிதான் சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவர்ட் தான். இவன் இன்ட்ரோவர்ட் தான். ஆனா இவன் தான் நிறைய சேட்டை பண்ணுவான். இவனுக்காக நான் திட்டு வாங்கிடுவேன். ஓ அப்படி அவர் பண்ணி நீங்க திட்டு வாங்கினதெல்லாம் இருக்கா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவன் மேல ஒரு லேபிள் மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணாலும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணாலும் இப்போ அவன் மாட்டிக்கிறான். இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கா இருக்குல்ல. அப்படி மேஜரா ஸ்கூல்ல மாட்டி ஆக்சுவலா உங்களை பார்த்தா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு தடவை தான் உங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே அவர் பண்ணி நீங்க மாட்டின சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ கூட ரீசெண்டா 2 days முன்னாடி வந்து கெமிஸ்ட்ரி பீரியட்ல இவன் பேசிட்டு இருந்தான். அதுக்கு மேம் முடிச்சு என்ன தான் 25 தடவை இம்போசிஷன் எழுத சொன்னாங்க. இவனும் சைலண்டா தான் இருந்தான். சரி எழுதட்டும்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் சொல்றான் நான் தான் எழுதணும் என்ன சொல்ல எழுத சொன்னாங்க நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு நம்ம தான் பேசிட்டோமா, ஏன்னா அடுத்த நாள் தான் வந்து இம்போசிஷன் எழுத சொன்னாங்க. அந்த நாள் விட்டுட்டேன். அடுத்த நாள் தான் நம்ம தான் ஒரு வேளை பேசியிருப்போமா, நானும் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் சொல்றான் நான் தான் பேசுறேன் உடனே இம்போசிஷன் எழுத வருவாங்க அப்படின்னு. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.